செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவு வரை பொழிந்திருக்கிறது. ஆனால் நாம அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மழையே நேற்றைக்கு திரும்ப திரும்ப வட்டமிட்டு காட்டி இருந்தோம். நேற்றைக்கு மதிய அறிக்கையில கூட அது அருகருகே ஒதுக்கி இருக்கும் என்று சொன்னோம். அருகருகே ஒதுக்கி இருக்கு. பெய்த இடத்துல பலத்த மழை. பெரும்பாலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்திருக்கிறது. மழை அணைகளுக்கு நீர்மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது. மேலும் இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது? அடுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை. 8ஆம் தேதி மாலைக்கு பிறகு இரவில் தொடங்கும். 8ஆம் தேதி இரவு முதல் 9, 10, 11, 12 தேதிகளிலே நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அதுலதான் இலங்கைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அதற்கு அடுத்து பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது. ஜனவரி இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது, மழைப்பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்தபடி அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கொஞ்சம் மழை பெய்த இடங்களை அறிவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னால் மழை பெய்த இடங்கள் மழை பெய்யும்னு சொன்னோம். மழை பெய்ததா என்று பெய்யாத இடங்களுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? அறிக்கையோட உண்மைத்தன்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லது சற்று சுருக்க அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அதாவது கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகாலை 4 மணி வரை பெய்த மழைப்பொழிவை பார்ப்போம். அதாவது பெரும்பாலும் நேற்றைக்கு மாலை, நேற்றைக்கு முன்னிரவு, நள்ளிரவு, இன்றைக்கு அதிகாலை வரை பெய்த மழைப்பொழிவை அதிகபட்சமாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் கொட்டி தீர்த்திருக்கிறது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய மழை. தென்காசி மாவட்டம் சிவசைலத்துல 241 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சிவசைலம். அதே சிவசைலத்துல இன்னொரு பக்கம் 149 மில்லிமீட்டர். ஆக சராசரியாக பார்க்கும் பொழுது கூட 18 சென்டிமீட்டருக்கு மேல சிவசைலத்துல பெய்திருக்கு. ஒரு பக்கத்துல 24 சென்டிமீட்டர், இன்னொரு இடத்துல 15 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாமே 20 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு. அரிய நாயகிபுரம் 166 மில்லிமீட்டர். இதெல்லாம் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம். நான் பிரிக்கவில்லை, ரெண்டையும் ஒன்னாவே எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் கிராமப்புறம், மலைப்புற பகுதிகள். இங்கெல்லாம் மழைமானி இருக்கு. அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய தானியங்கி மழைப்பதிவு மானி. ஆனால் இதெல்லாம் அறிக்கையில வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சில இடங்கள் வரும். நான் அதெல்லாம் எதுன்னு நான் சொல்றேன். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அயன் தர்மாபுரம் 203 மில்லிமீட்டர். அடுத்தது கோவிந்தபேரி 160 மில்லிமீட்டர். சொக்கம்பட்டி 153 மில்லிமீட்டர். ஆழ்வார்குறிச்சி 148 மில்லிமீட்டர். இது வரும். ஆழ்வார்குறிச்சி 148 மில்லிமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா நாலுமூக்கு, ஊத்து, காக்காச்சி, மாஞ்சோலை பகுதியெல்லாம் வரும். அந்த இன்னும் மழைப்பொழிவு அது கிடைக்க பெறவில்லை. இன்னும் அடர்ந்த வனப்பகுதி, அங்கே இன்னும் அது கிடைக்க பெறவில்லை. அடுத்தது டிஎன் புதுக்குடி 186 மில்லிமீட்டர். கடையநல்லூர் 144 மில்லிமீட்டர். இதுவும் வரும். கடையநல்லூர் 144 மில்லிமீட்டர். அடுத்தது குத்தபஞ்சன் 100 மில்லிமீட்டர். ஆலங்குளம் 88 மில்லிமீட்டர். இதுவும் வரும். 88 மில்லிமீட்டர் ஆலங்குளம். நாராயணபுரம் 151 மில்லிமீட்டர். இன்னொரு இடத்துல நாராயணபுரத்துல மேலும் ஒரு பகுதியில் 186 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நாராயணபுரம், ஆலங்குளம் 88 மில்லிமீட்டர். அடுத்தது மரந்தாய் 88 மில்லிமீட்டர். ஆவுடையனூர் 74 மில்லிமீட்டர். அடுத்தது விக்ரமசிங்கபுரம் 67 மில்லிமீட்டர். கல்லம்புலி 67 மில்லிமீட்டர். வடகரை 66 மில்லிமீட்டர். தென்காசி 65 மில்லிமீட்டர். இதுவும் வரும். தென்காசி 65 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக செக்கம்பட்டி 66 மில்லிமீட்டர். ஆய்குடி 68 மில்லிமீட்டர். இந்த ஆய்குடியும் வரும், 68 மில்லிமீட்டர். அடுத்தது இன்னும் அந்த மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. கருங்குளம் இந்த பக்கம் பார்ப்போம். அடுத்தது
கலப்பக்குளம் 16 மில்லிமீட்டர், நவநீத கிருஷ்ணபுரம் 18 மில்லிமீட்டர், நெட்டூர் 49 மில்லிமீட்டர், வீர கேரளம் புதூர் 48 மில்லிமீட்டர், பாப்பாக்குடி 48 மில்லிமீட்டர், அது சீதர்பநல்லூர் 45 மில்லிமீட்டர், மானூர் 22 மில்லிமீட்டர், தெற்கு நாங்குநேரி 40 மில்லிமீட்டர், அடுத்தது முனிஞ்சிப்பட்டின் 25 மில்லிமீட்டர், விஜய நாராயணம் 36 மில்லிமீட்டர், இதெல்லாம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது. ராதாபுரம் ஒன்றியம், திருவன்பாலபுரம் 18 மில்லிமீட்டர், எருக்கந்துறை 16 மில்லிமீட்டர், கருங்குளம் 17 மில்லிமீட்டர், இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்ட பகுதி. இப்ப அறிவிச்சது எல்லாமே திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி. நீலகிரி மாவட்டத்தை பார்ப்போம். நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை, உறைபனிங்க, நல்லா யோசிச்சு பார்க்கணும். கடந்த 16ஆம் தேதிக்கு முன்னாடி கடுமையான உறைபனி, -2க்கு போய் உறைஞ்சு போச்சு நீலகிரியே. அப்ப என்ன சொன்னோம், 16, 17 மழை வரணும், 2 நாள் மழை பொழிவு கொடுத்து மீண்டும் உறைபனி வந்தாலும் 0, 1, -1க்குள்ள இருக்கணும். அதே போல உறைபனி விலகியது, மழை வரும்னு சொன்னோம். மழை வந்து கொட்டி தீர்த்திருக்கிறது நீலகிரி மாவட்டம். அதுவும் நம்ம குறிப்பா என்ன சொன்னோம், இந்த பவானி சாகர் சரிவு, மேட்டுப்பாளையம் சரிவுன்னு சொன்னோம். கிழக்கு பகுதியில் பெய்திருக்கிறது பெய்யும் சொன்னோம். அதே போல கோத்தகிரி 181 மில்லிமீட்டர், 18 சென்டிமீட்டர் பெய்திருக்கு கோத்தகிரியில. எடப்பள்ளி 124 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. டெனாட் 200 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 20 சென்டிமீட்டர். அடுத்தபடியே கெங்கராய் 136 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கொணவக்கோரை 166 மில்லிமீட்டர். இதெல்லாம் கிராமப்புற பகுதி. கோத்தகிரி 18 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. இதெல்லாம் பட்டியலில் வந்துடும் இன்னைக்கு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி 181 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக இன்னும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட வாக்கடை 23 மில்லிமீட்டர், அருகாவூர் 19 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. தேனி மாவட்டத்தை பாருங்க, கொட்டாக்குடி 126 மில்லிமீட்டர். தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி, கொடைக்கானலை ஒட்டிய பகுதி. கொட்டாக்குடி 126 மில்லிமீட்டர். அடுத்தது உப்புக்கோட்டை 103 மில்லிமீட்டர். உப்புக்கோட்டை தான் 103 மில்லிமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை இருந்துச்சு, ஆனால் பெரிதா இல்லைன்னா கூட மழை இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 16 மில்லிமீட்டர். மேலும் பதர்த்தப்புலி 41 மில்லிமீட்டர், அதாவது எட்டயபுரம் அருகே 41 மில்லிமீட்டர். கடலையூர் 18 மில்லிமீட்டர். மாசர்பட்டி 25 மில்லிமீட்டர். திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை இருந்துச்சு, நனைக்கு மழை, லேசான மழையா. பெரிய வாழவாடி, தளி, மேலும் பள்ளப்பாளையம், மானுப்பட்டி, ஆண்டிய கவுண்டனூர், இதெல்லாம் மழை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டூர் பேரூராட்சி அலுவலகம் 51 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆனமலை 52 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. வேட்டைக்காரன்புதூர் சேத்துமடை 34 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆழியார் 19 மில்லிமீட்டர். நெகமம் மற்றும் ராமப்பட்டி, சுப்பன் கவுண்டன்புதூர், பெரிய போது, இதெல்லாம் மழை இருந்துச்சு. 2 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் பெய்திருக்கு இங்க கொஞ்சம் பெரிய போதுல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில 21 மில்லிமீட்டர், முடிக்கரையில 23 மில்லிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை 17 மில்லிமீட்டர். செண்பகராமன் புதூர் விடுதலை போராட்ட வீரர் செண்பகராமன்புதூர் 49 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு. இப்பொழுது வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை நெருங்கி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோட இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு சற்று நெருக்கமாக தான் இருக்கு. இன்னும் விலகி போக போகுது. இதனிடையே அரபிக்கடல்ல தென்கிழக்கு அரபிக்கடல்னு சொல்லலாம், குமரிக்கடலை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கு. இந்த காற்று சுழற்சி தான் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில். அது எங்க இருக்கு பாருங்க, கன்னியாகுமரியை முனையை ஒட்டி குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் இணையும் இடத்துல தெற்கு கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி. அது இல்லாம மேற்கிழக்கிலிருந்து அனுப்பக்கூடிய அந்த நீராவி காற்றை இந்த காற்று சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கு.
அதுவும் இன்னொன்னு பாருங்க, உயர் அழுத்தம் குளிர் காற்றையும் அனுப்புது, வெப்பமான பகுதியாக மாறும்னு சொன்னோம், கடுமையான வெப்பம் அடைந்தது. இவையெல்லாம் ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தணும், சரியா செட்டிங் ஏற்படுத்தியிருக்கு. இதுல நிறைய பேர் நான் இதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஆமாய்யா எங்க ஊருக்கு மழை பெய்யுன்னு சொன்ன பெய்யலையா, நீ எங்க பெஞ்சா எனக்கு என்னையா, எங்க ஊருக்கு மழையே காணுமையா, நீங்க சொன்ன வானிலை அறிக்கை தப்பியா, எங்கயா பெஞ்சது மழை, எங்கேயோ பெஞ்சா எங்களுக்கு என்னையா, என் ஊர்ல பெய்யலையா, அப்ப நீ சொன்ன வானிலை அறிக்கை தப்பு தானையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஐயா, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படித்தாங்க ஐயா, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படித்தான். இந்த அளவுக்கு ஒரு வானிலையை இந்த நேரத்துல சொல்லும் மழை பெய்யும்னு சொல்றதே மிகப்பெரிய சவால். அதுவும் நீண்ட கால அறிக்கையில சொல்லுவதுங்கிறது மிகப்பெரிய சவால். ஜனவரி மாதம் புத்தாண்டு தினத்துல மழை இருக்குன்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு இது. அதுவும் 24 சென்டிமீட்டர்லாம் மழை பெஞ்சிருக்குது சிவசைலத்துல, தென்காசி மாவட்டத்துல, நீலகிரி மாவட்டத்துல 18 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இந்த உறைபனி நேரத்துல இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு பொழின்னு சொல்றது பெரிய சவால். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், வேற வழி இல்ல. வரக்கூடிய நாட்களை நான் உங்கள்ட்ட எச்சரிக்கையா இருந்துக்கிறேன், நீண்ட கால வானிலை இருக்கலாம் அடக்கி வாசிக்கிறேன், புரிஞ்சு போச்சு. ஆகையின் காரணமா ஆகவே நிறைய நாசுக்கான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் இந்த மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கின்னு பெய்யுன்னு சொன்னோம், இன்னைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு, எங்கும் விலகவில்லை, இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்களையும் இப்ப கூட தொடர்ச்சியாக தூறலாக தூறிக்கொண்டே இருக்கும். அதாவது உங்களுடைய வானிலை பத்தின பிசு பிசுன்னு நைஸ் தூறல், செயலிழந்த வடிவத்துல ஒரு காற்று சுழற்சி எப்படி இருக்குமோ மெல்லிய தூறலாக ஒரு வலுவான மழை இல்லாமல் மேகங்கள் தூறிக்கொண்டிருக்கும். இந்த தூறல் தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணரலாம். இந்த தூறலை அறிவிப்பதே மிக கடினமானது. கவலைப்படாதீர், அடுத்தது 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. 8ஆம் தேதியும் பொழுது விடிந்ததும் வந்து விடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. 8ஆம் தேதி அதிகாலையில் தொடங்காது, 8ஆம் தேதி இரவு தான், 9ஆம் தேதி தான் உள்ளே வரும். 9, 10, 11 இந்த 3 நாளும் தொடர்ச்சியான மழை பிடிப்பு இருக்கு. இதுல தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவு கிடைக்கும். நல்ல படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீல வண்ணம் மிக குறைவான நீல வண்ணம் தான் போட்டிருந்தேன், அதுக்கே இவ்வளவு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவப்பு கருஞ்சிவப்பு வண்ணம் தீட்டி இருக்கிற தமிழ்நாட்டுல. அப்ப இதை வச்சு நீங்க அடுத்த மழையை புரிஞ்சு கொண்டு பொறுமையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இதனிடையே இன்றிலிருந்து மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் மழை இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே மேகம் சூழும், கருமேகம் சூழும், ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும். ஆனால் மழைன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட கடலோர பகுதி, தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கண்டிப்பா இருக்கும். நீலகிரி, வால்பாறை, இந்த வால்பாறைக்கெல்லாம் இன்னும் அறிக்கை கிடைக்கல, மழைப்பதிவு இன்னும் கிடைக்கல வால்பாறையெல்லாம். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. நாலுமுக்கு ஊத்து காக்காட்சிகள் இன்னும் கூடுதல் மழை பொழிந்திருக்கு. இன்னும் அந்த இடம்லாம் என்ன அறிக்கை கிடைக்கல, நான் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அதே இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கும் மழை இருக்கும். ஆனால் நேற்றைய மழையில பாதியோ அல்லது கால் பகுதியோ தான் இருக்கும், குறைந்திருக்கும், தீவிரம் குறைந்திருக்கும். அந்த மழையும் இன்றைக்கு இரவோட நிறைவடைகிறது. நாளை காலையில அதிகாலை வரைக்கும் என்ன தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லையோரத்தில் இருக்கலாம். இந்த சுற்றின் மழை இன்று நள்ளிரவோட நிறைவடைந்து விடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மதிய மாலை கொடுத்து விட்டு விலகிடும். இதுக்கு டெல்டாவில் எல்லாம் மிரட்டலோட இன்றைக்கு நிறைவடையும். மிரட்டல் தான் இருக்கும், பெருசா தூறல் தான் வரும், அவ்வளவுதான் இருக்காது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அடுத்த மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமே போயிட்டு திரும்பி வரும், வலுவடைந்து திரும்பி வரும். படத்துல போட்டிருக்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வருதுன்னு. கண்டிப்பா அது குறைந்தபட்சம் குமரி முனை வழியாக சென்றாலே தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். குமரி முனை வழியாக சென்று அரபிக்கடலுக்கு போயிடாது. குமரி முனை வழியாக அரபிக்கடலோரம் வரைக்கும் நெருங்கிட்டு மீண்டும் திரும்பி கிழக்கு நோக்கி திரும்பிடும். அதனால இலங்கைக்கெல்லாம் நிறைய மழை இருக்கு. என்ன சார் இலங்கைக்கு ஒரு மழை பெய்யணும் சொன்னீங்க, நேற்றைய முந்தின நாள்லாம் வெயில் தான் அடிச்சு, மழை இல்லை, வான மேகமூட்டத்தோட இருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னீங்க. காரணம் என்னன்னா இந்த மழையை உருவாக்கியது அரபிக்கடல் இருந்தோடைய காற்று சுழற்சி, வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இரு காற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்ல அமைந்தது, டெல்டா மாவட்டங்கள் வடக்கையும் அமைந்தது. ஆனால்
குறைந்தபட்ச மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கிறது. ஆங்காங்கே ஒதுக்குதல் நிறைய இருந்தது. எல்லா மாவட்டத்துக்கு கரூர் கூட நேற்றைக்கு மழை பெய்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூட மழைப்பிடிப்பு கொடுத்திருந்தது. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். வத்தலக்குண்டு திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி கூட மழைப்பிடிப்பு, கன்னிவாடி அருகே கூட மழைப்பிடிப்பை பொழிந்திருந்தது. நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன். நேற்றைக்கும் பெய்தது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. உங்கள் மனதுக்கு தெரியும் எந்தெந்த இடம்னு. அடுத்தபடியாக இன்றைக்கு மழை விளை பெற்ற பிறகு மீண்டும் இலங்கைக்கு 6ஆம் தேதியிலிருந்து கனமழை பிடிப்பை தொடங்க இருக்கிறது. 5ஆம் தேதியே தொடங்கினுங்க. இலங்கைக்கு 5ஆம் தேதி அடுத்த மழை தொடங்கினோம். இலங்கையில 5ஆம் தேதி தொடங்கும் மழை 5லிருந்து பலத்த மழையாக மாறிவிடும். இலங்கைக்கு ஏற்கனவே பெய்தது. இந்த முதல்ல வருது புலி வருதுன்னு அந்த புலி வரல, உண்மையா வந்துருச்சு. அப்ப கடும் எச்சரிக்கை கொடுத்தோம், நீங்க பார்க்கல. இப்போ இந்த மழை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம்னு லாஸ்ட் அதுல கொடுத்து அடுத்த மழை தான் உங்களுக்கு கிடைக்கும்னு 8ஆம் தேதி சொல்லிட்டோம். ஆகவே இதுவும் புலி வருதுன்னு இருந்துடாதீங்க. ஆனா என்னன்னா, நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலயும் அணைகள் திறந்தால் அணைக்கரை வரப்பகுதியிலையும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு 5ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு, தமிழ்நாட்டிற்கு 7ஆம் தேதிக்கு மேலதான் 8ஆம் தேதியிலிருந்து தான் மழை. 8ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு தொடங்கும். இலங்கைக்கு 5, 6, 7 ஒரு நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு கொடுத்துரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8, 9, 10, 11, 12 மிக கன மழை பொழிவு காத்திருக்கிறது. மீண்டும் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 3 நாள் இடைவெளி கொடுக்கும். ஆனால் இலங்கையில மழை இருந்துட்டே இருக்கும். ஆனா இடைவெளி கொடுத்தாலும் இலங்கையில மழை இருந்துட்டே இருக்கும். பிறகு பொங்கல் கழிச்சு இலங்கையிலனா பெரிய அளவுல பாதிக்க மழை இல்லை. இந்த 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை இருக்குங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி இரவில் இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் 2-3 நாள் இடைவெளி கொடுத்துட்டு மீண்டும் 16 அல்லது 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை, 17லிருந்து 20ஆம் தேதி வரை இருக்கும் மழை தமிழ்நாட்டில். அதுவும் கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான், வலுவான மழையா தான் தெரியுது. இப்ப வருது பாருங்க, பொங்கலுக்கு முன்னாடி 8ஆம் தேதி இரவிலிருந்து 12ஆம் தேதி இரவு மழை. அது கர்நாடகா பகுதிக்கும் ஆந்திர பகுதி வரைக்கும் கொடுக்கும். இதுல தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் பாதிக்கு தெற்கே பலத்த மழை இருக்கும். 10-15 சென்டிமீட்டர் எங்க பார்த்தாலும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் அடுத்த மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இணைந்தே இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். அப்டேட்ஸ் அறிந்திருப்பது கட்டாயம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.